ஊழலும் தமிழ்நாடும் ரெண்டும் ஒன்று கொண்டு வந்து ஜாயிண்ட் ஆகி இத்தனை வருஷமாக இருந்தது. இப்போ தாவேக்கா அரசு வந்ததுக்கப்புறம் நிறைய இந்த குவாரிகள், மணல் கொள்ளை, இந்த பார்ட்டி ஃபண்டு, கமிஷன் இது எல்லாத்தையுமே வந்து அடித்து நொறுக்கி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சதுனால, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் நிறைய சம்பாரிச்சிட்டு வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் கையை சொரிஞ்சிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து திருன்னு முடிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களோட நிலைமையெல்லாம் என்ன அப்படின்னா, எப்படியாவது இந்த அரசை கவிழ்க்கணும், அல்லது ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சி வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம சம்பாதிக்க முடியும், அப்போ தான் நம்ம இனோவா காரில் போக முடியும், அப்போ தான் பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ண முடியும், துபாயில் கொண்டு பணத்தை பதிக்க முடியும். இந்த மாதிரி ஊழல் அப்படியே ஊறி போச்சு, எதுக்கெடுத்தாலும் ஊறி போச்சு. கமிஷன், குவாரி, மணல், பார்ட்டி ஃபண்டு வாங்குறது, டாஸ்மார்க்கில் பணம் அடிக்கிறது, இந்த மாதிரி அது சாதாரணமெல்லாம் கிடையாது. கோடிக்கணக்கில், பல ஆயிரம் கோடி, 5000 கோடி, 500 கோடி இப்படி அடித்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி பொழுது போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய சம்பாரித்து பழகிட்டாங்க, சம்பாரித்து வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க, அது வேறு விஷயம். பொழுது போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் எப்படா ஊழல் பொதிந்த ஒரு ஆட்சி வரும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மக்களை வந்து கேவலமாக திட்டக்கூடிய தலைவர்கள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டாங்க. நான் தலைவர்கள் பேரையெல்லாம் சொல்ல விரும்பலை, ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, கேடு கட்டவன் பேசுகிறாங்க. ஓட்டு போடுறதுக்கு நம்ம காலில் வந்து விழுந்ததெல்லாம் மறந்துட்டாங்களா, இல்லை ஓட்டு போடலன்னு அவங்களுக்கு கோவமா? உங்களை வந்து பிடிக்கலங்கிறதுக்காக நாங்கள் ஓட்டு போடல, அவ்வளவுதான். அப்போ உங்களை பிடிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணுமா இல்லையா? நீங்கள் வந்து ஒரு டெரரிஸ்ட் மாதிரி பேசுகிறது, அல்லது பயமுறுத்தல் மாதிரி பேசுகிறது, அல்லது வந்து ஒரு கரிஷ்மேட்டிக் லுக் இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் பெரிய அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சொந்தக்காரராக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு பெரிய இயக்கத்தை வச்சுட்ருக்கலாம். ஆனால் மக்களை வந்து மக்களுக்கு உங்களை பிடிக்கணும் இல்லையா? மக்களுக்கு உங்களை பிடிச்சா தானே கூட்டம் வரும். மக்களுக்கு உங்களை பிடிச்சா தான் கூட்டம் வரும், உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு ரவுடிசம் மாதிரி இருந்துட்டு இப்போ ஓப்பனாகவே வந்து உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை வந்து என்னைய தோக்கடிச்சிட்டிங்களே அப்படி இப்படின்னு ஒரு சில தலைவர்களாக வந்து பேசுகிறாங்க. ஒரு சில தலைவர்கள் வந்து மக்கள் மேலே மதிப்பே கிடையாது. நம்மளை அவங்க எல்லாம் கவனிச்சிட்ருக்குறாங்க. இடைத்தேர்தல் வரப்போகுது, நம்ம அதில் எல்லாம் எப்படி ஜெயிக்கிறோம் அப்படின்ட்டு கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்காம தறிகட்டு ஓடின ஒரு கழுதைய மாதிரி, குதிரைங்க மாதிரி தொண்டர்களையெல்லாம் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. அவங்க நினச்சிக்கிட்டாங்க தொண்டர்கள்லாம் நம்மளை நினச்சிட்டு ஜங்குன்னு நினச்சிட்ருக்குறாங்க. மண்ணை வாரி வாரி தொண்டர்கள் வந்து உங்கள் தலைவர்கள் தலைமையில் போட்டுட்ருக்குறாங்க. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாளைக்கு பெரிய கல்லை தூக்கி போட்டுருவாங்க. உங்கள் கட்சிகளை, உங்களுடைய வாய்களை நீங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுருக்காமல் இருந்தீங்கன்னா மக்கள் மறுபடியும் குத்துறது வேறு யாருக்காவது குத்திடுவாங்க, உங்களுக்கு குத்த மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் முதுகில் குத்தி பழகிட்டீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ஊழலான ஆட்சி இனிமேல் நடக்கவே நடக்காது. அன்பான மக்கள் வேணும், மக்களுக்கான தேவை வேணும். தறிகட்டு ஓடுற ஒரு அசிங்கியமான ஒரு அருவருப்பான தலைவர்களை மக்கள் இங்கே விரும்ப போகிறதே இல்லை. மறுபடியும் சந்திப்போம்.